பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. ஓகேடா, நம்ம இன்னைக்கு டே கோக்கோட 2/2 செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டைம் அப்படியே ஜங்குக் தாங்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. உன்னை எனக்கு பிடிக்குமா? ஜங்குக் டேக்கிட்ட அவ்வளோ அழகாக பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பாப்பா, என்னை உனக்கு பிடிக்குமாடா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் எதுவும் உன்கிட்ட கேட்கவும் இல்லை. ஏன் இப்போ வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்கல. ஆனால் நான் உன்னை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ எனக்கு வேணும். லைஃப்லாம் நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது. இப்போ கேட்குறேன். இப்போ கேட்குறது தப்பு தான், அது எனக்கு புரியுது. ஏன்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உன் கூட உன்னை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கேட்டுட்ருக்கேன். நீ இன்னும் அதை இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லையா ஜங்குக்கா? ஃபினிஷ் பண்ணாதானே என்னை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கேட்ட மாதிரி ஆகும். சரி சொல்ல, என்ன உனக்கு பிடிக்குமாடா? என்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன்ல? ஏன் கேட்குறேன்னா, நான் ஒரு ரகடான பையன். எனக்கு திடீர்னு கோவம் வரும். ஆஃபீஸில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து உன்கிட்ட காமிப்பேன். எனக்கெல்லாம் அப்போ தோண தெரியுமா, எங்கே நீ என்னை விட்டு ஐ லவ் யூ. உனக்கு இப்படி தோணவே கூடாது. எப்படி தோணுச்சு? நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லு ஜங்குக்கா. உனக்கு எப்படிடா தோணுச்சு? அப்போ உன்னை லவ் பண்ணுறேன்டா. உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. புரிஞ்சுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு புரியலையா? நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இல்லை, எனக்கு எப்போ லவ் வந்ததுன்னு யோசிக்கிறியா? இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்த்த செகண்ட்லேருந்து நீ என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச. பேசாத. நான் இப்போ பேசணும். இந்த டைம் நான் விட்டேன்னா இதுக்கப்புறம் நான் எப்போ பேசுவேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் என் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். சரி சொல்லுதா, நான் கேட்குறேன். ஜங்குக்கா, மூவ் பண்ணாத ஜங்குக்கா. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. அது இல்லைடா, லைட்டாக உன் ஃபேஸை பார்த்த மாதிரி லைட்டாக டோன் பண்ணிக்கிட்டேன். சரி சொல்லு. பேசிகிட்டு இருந்தல, அதை கேட்கும்போது நல்லா இருந்தது. அதை அப்படியே கன்டினியூ பண்ண. பேசுடா. உனக்கு தெரியாதுல்ல, அந்த சிக்னலில் நீ என்னை பார்த்த செகண்ட் நான் உன்னை பார்த்தேன். பேசாதன்னு சொன்னேன். சரி பேசல, சொல்லு. நான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு தெரியல, என் ஹார்ட்குள்ள நீ தான் நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று, ஒரு எங்கேயோ இருந்தா அம்மா என் மேலே பாஞ்ச மாதிரி, இந்த ரெமோ படத்தில் காமிப்பாங்கள்ல அந்த மாதிரி, அந்த அம்பு என் ஹார்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது உன்னை பார்த்த செகண்ட். அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே பார்க்கல. லைக் நான் தூங்கும்போது, சாப்பிடும்போது எல்லாமே உன் ஃபேஸ் கட் மட்டும்தான். நான்
இது வரைக்கும் என் லைஃப்பில் எவ்வளோ பேர்த்த மீட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆனதே கிடையாது. தெரியல, ஒரு ஸ்பார்க் மாதிரி மொத்தமாக வந்து என்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ ஏன் வந்த, என் அப்பா கிட்ட பேசின, உன் அப்பா அம்மா உன் ஃபேமிலியோடு வந்த. நான் அப்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன். கியூட்டா ஆடிக்கிட்டே குதிச்சுக்கிட்டே வாயில் லாலிபாப்போட வந்தேன். நான் பேசணுன்னு சொன்னல. சரி சரி, அப்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? செம்ம க்யூட்டாக இருந்தடா, அவ்வளோ க்யூட்டாக இருந்த. எனக்கு ஒன்று தெரியுமா, நான் அப்படியே பார்த்த செகண்ட் உன்னை அப்படியே ஜுங்குக்கா என்ன பண்ணுற, இது எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணணுன்னு தோணுச்சு. செம்ம க்யூட்டாக இருந்தது தெரியுமா? ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் 2 பக்கம் ஸ்கூல் பேகை மாட்டிக்கிட்டு அப்படி குதிச்சு செம்ம அழகாக வந்தேன். அப்போ தோணுச்சு, இதுவும் தானே ஷேக்காக இருக்கும். ஜங்குக்கோ என்ன பண்ணுற ஜங்குக்கோ, நான் உங்ககிட்ட பேசணுன்னு சொன்னேன்ல. சரி சரி சரி, சாரி 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 சாரி, தப்பு என் மேலே தான், நான் தான் உள்ள வந்துட்டேன். சரி நீ பேசு, நான் கேட்குறேன். அப்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜங்குக்கா, நீ எனக்காக வருவேன்னு சொல்லிட்டு. சீரியஸாக நான் யோசிச்சு கூட பார்க்கல. என் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் வேணும்னு சொல்லிட்டேன். என் அப்பா நோ சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் வந்து உன்னை பார்த்த செகண்ட் எனக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. லிட்ரலி நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். இவன் இப்படி இங்கே வந்தான், இவன் எனக்காக வந்திருக்கானா, எனக்காக சண்டை போட்டுட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக காமானானார். ஜங்குக்கா, அந்த டைம் என் அப்பா ஒத்துக்காமலே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு நான் பட்டுக்கு ஒன்று தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் அதான் ரியலை, உன்னை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிக்னலில் 10 செகண்டே முடிவு பண்ணிட்டேன். ஏதோ சொன்னல, ஏதோ கிரிஞ்சு மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல, ஏதோ ரெமோ படத்தில் அம்பு விட்டது இங்கே வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்தது, அப்படியெல்லாம் இல்லை. நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு அம்பு என் மேலே வந்து பாஞ்ச மாதிரி இருந்தது இல்லை, அதான் எங்கேயோ விட்ட அம்பு என் ஹார்ட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டான், நீ தான் எல்லாமேன்னு. உன்கிட்ட தான் கோவத்தையும் காமிக்கணும், உன்கிட்ட தான் என்னுடைய மொத்தத்தையும் காமிக்கணும். ஜங்குக்கா, இதெல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் காமிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் என்னுடைய லவ் இருக்குல்ல, என்னுடைய மொத்த லவ்வையும் உனக்கு மட்டுமே கொடுக்கணும்னு தோணுச்சு. உனக்குள்ளே இருக்குல்ல அந்த லவ், அது எல்லாத்தையும் நான் மட்டுமே எடுத்துக்கணும்னு தோணுச்சு. யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் ஷேர் பண்ணிக்கவும் கூடாது. அதான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு. உன்னை தேடாத இடம் தெரியாதுல்ல, உன்னை எங்கெங்கே தேடணும் தெரியுமா? அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அதை வச்சு 1 மந்த் தேடினேன், கிடைக்கவே இல்லை. நீ எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச செகண்டே முடிவு பண்ணிட்டான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஏன்னா நீ அவ்வளோ ஒத்துடா, உன்னெல்லாம் சும்மா விட்டு வச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவானுங்க. அதுதான் அப்போவே முடிவு பண்ணிட்டான், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமேட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஜங்குக்கா, ஏதோ நீ சொல்லிட்டு இருந்தல்ல, அதை சொல்ல. உன் வாயிலேருந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை சொல்லு.
சொல்கிறேன், சொல்லுடா. ஏன் பாப்பா கூப்பிட மாட்டேங்கிற? சரி சொல்லு, சொல்லு பாப்பா, பாப்பா சொல்லு. சொல்கிறேன். அப்போது என் அப்பா கிட்ட சண்டை போட்டிருந்தல்ல, அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்த, என்னை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? ஏன் ஞாபகம் இல்லாமலா? ஞாபகம் இருக்கே? ஜங்குக்கா ப்ளீஸ் என்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்கிறியா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? டே அது அது ஒரு ஒரு வேகத்தில் சொன்னதுடா. அவங்க அப்பா மேலே கோபமாக இருந்தப்போ அந்த மாதிரி சொன்னது. இப்போது வராதுதயா. ஜங்குக்கா ப்ளீஸ் எனக்காக மறுபடியும் அதை சொல்ல. சரி ட்ரை பண்ணுறேன். சரி சொல்லு. ஓய் இந்த பாடுறா புஜுக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்த செகண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எல்லாமே. என்னுடைய கோபத்தையும் சரி, என்னுடைய எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கிற. ஓகே, ஐ லவ் யூ. இப்போவே டேட், இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா? இப்போவே எல்லாம் முடியாது. மா என்னம்மா சொல்கிற? தேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பாருங்கள், இவன் தான் என் பொண்டாட்டி. பார்த்துக்கோங்க, என் புஜுக்கு, என் பாப்பா, என் ஜெல்லு எல்லாமே இவன் தான். பாருங்கள், பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு? டேய் சும்மா க்யூட்டாக இருக்கான்டா. அவ்வளோதான் டேட், முடிஞ்சிச்சு. அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கா? 1 வீக்கெல்லாம் கல்யாணம்? டேட் 1 வீக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. 1 டேவே அதிகம். இவனெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது டேட். மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், லைஃப்பில் பெரிய ஒரு இழப்பு தான். அப்புறம் என்னால் ஃபீல் பண்ணிருக்க முடியாது. ஓய் என்ன வான்னு பார்த்துட்ருக்க? வாயை திறந்து பார்த்து சொல்லு. லாலிபாப் சாப்பிட்றியா? சரி சாப்பிடு, செமையாக இருக்கு. இல்லைன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, நிறையா வாங்கி தரேன். ஜங்குக்கா என்ன அப்போ போய் சொல்லி ஏமாத்தின தெரியுமா? டேய் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்த தெரியுமா? ஏன்டா குறுக்க வந்து ஸ்டாப் பண்ணுற? இல்லை நீ என்னை ஏமாற்றிட்ட தெரியுமா? என்ன ஏமாத்தின? ஆமாம், அப்போது என்கிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன போது லாலிபாப் நிறையா வாங்கி தரேன்னு தானே சொன்னேன். ஆமாம் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போல்லாம் வாங்கி தரவே மாட்டேங்கிற தெரியுமா? ஈ முக்கு பொண்டாட்டி, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கும்போது எதுக்குடா ஸ்டாப் பண்ணுறேன்? ஓ ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுறியா? ஓகே ட்ரை பண்ணு. சொல்லு. நல்லா இருந்துச்சு அன்றைக்கி கேட்கும்போது. சொல்லு. அப்புறம் என்ன, ரொம்ப நடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அப்போது நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் தெரியுமா? என் புஜுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க சொல்லு பார்க்கலாம். என் அப்பா நோ சொன்ன உடனே நீ எங்கே என்ன விட்டு போயிடுவேன்னு பயந்தேன் தெரியுமா? எவ்வளோ தூரம் பயந்த தெரியுமா? ஏய் எப்படி நான் விட்டு போகணும்னு தோணும்? எவ்வளோ க்யூட்டான ஒரு பையனை எப்படி விட்டு போகணும்னு தோணும்? ஏஞ்சல்டா நீ, ஏஞ்சல். அதான் சொல்கிறேன்ல, என் பாப்பா ஏஞ்சல். இந்த உலகத்தில் எத்தனை ஏஞ்சல்ஸை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதெல்லாம் ஒருத்தே இல்லைடா, ஒருத்தே இல்லை. நீ மட்டும்தான் அவ்வளோ ஒர்த்து. அழகண்டா, செம்ம அழகண்டா தெரியுமா? அப்போ என் அழகை பார்த்து மட்டும்தான் லவ் பண்ணியா? ஏய் சி என்னடா பேசிகிட்ருக்கா? அழகை பார்த்தலாம் இல்லை, இதோ அந்த அழகுக்குள்ள ஒரு குட்டியோ ஒரு ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட்குள்ள ஒரு மனசு இருக்குது. அதில் தான் விழுந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சிக்னலில் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அந்த குட்டி பூனைக்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பூனைக்குட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போனீன்னா உனக்கு
அடிபட்டுரும், நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டான், கல்யாணம்னு ஒன்று பண்ணா ஒன்று மட்டும்தான் பண்ணணும், எவனுக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் முடிவு பண்ணிட்டு உடனே தேடி வந்தேன். அவ்வளோ ஒர்த்துடா, அவ்வளோ ஒர்த்து. நீ அந்த குட்டி ஹார்ட்டை மட்டும்தான் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ கேட்குறியா, இந்த பாடியை பார்த்துட்டு இந்த பாடி மேலே இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சி பொறுக்கி, ஏய் பொறுக்கியெல்லாம் கிடையாது, மேலே அவ்வளோ பைத்தியம்னு சொல்லணும். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்? ஆமாண்டா, உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, அவ்வளோ பிடிக்கும் உன்னை. அப்படியா? ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன ஏதோ கேட்க வந்துட்டு அப்படியே யோசிக்கிறேன். என்ன கேட்கணும்? ஜங்குகா ஜங்குகா மூவ் பண்ண, ஜங்குகா ஜங்குகா. சரி, மூவ் பண்ணலாம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டேன். சரி, என் என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ. நான் இன்னும் உங்ககிட்ட நிறையா பேசணும். அப்படியா? ஆமாம், நான் இன்னும் உங்ககிட்ட நிறையா பேசணும். என் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறியா? சரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே இன்செர்ட் பண்ணதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் அப்படியே டேங்க் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. அப்படியே டைட்டாக பேக் ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே டேங்கோட பேக் நெக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கோட பாடியோட டேங்கோட பாடியை அட்டாச் பண்ணுறாரு. அட்டாச் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணுறாரு. இது டேங்க் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த செகண்ட் அப்படியே டோன் பண்ணி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓய், என்னாச்சுடா? ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ? வேணாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, மூவ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? அது வரை என் மேலே படுது. டேய் வேணாம், கண்ட்ரோலாக இருக்கேன். வேணாண்டா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஏய், ஃபீல் ஆகலையா? ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற? எனக்கு அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரியா? நல்லா கிட்ட வர மாட்டேன். இப்போ நான் தள்ளி படுக்கிறேன். ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக்கா எங்கே தள்ளி போகிற? தள்ளியெல்லாம் போகக்கூடாது. இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேன். உன்னை கிட்டேயே வச்சுக்க போகிறேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் இப்படிலாம் நீ பேசி நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? எவ்வளோ ரூடாக பேசுவ தெரியுமா? அப்படியா? தெரில, உன்னை பார்த்த செகண்ட் அப்படியே மெல்ட் ஆயிடுறேன். ஏன் மெல்ட் ஆகுறேன்னே தெரில. ஜங்குக்கா, அவன்கிட்ட நான் அவனை கேட்கணும். என்ன பண்ணுற? எப்படி படுத்துக்கோ, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க கூட இப்படி படுக்கணுன்னு இன்னும் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே லைட்டாக லிப் பண்ணி ஜங்குக்கு மேலே படுக்க வச்சுக்கிறாரு. அவர் மேலே ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்க, ஒரு எல்லோ கலர் லைட் வெளிச்சம் அவ்வளோ இருட்டாக இருக்கு. அந்த ஸ்க்ரீன், விண்டோ ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பனில் இருக்கு. அப்படியே அந்த மூன் வெளிச்சம் அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ அழகாக படுது. அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம தாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்க போகிறேன்? கேளு. கம்முனா இரு, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி கேளு. சரி, நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என்கிட்ட படுப்பல்ல ஹக் பண்ணிக்கிட்டு?
ஆமாம், ஹக் பண்ணிக்கிட்டு படுப்பேன். அதுக்கு என்ன இப்போ? இல்லை, அப்போல்லாம் உனக்கு டெம்ட் ஆகும் தானே? என்னடா அப்படி கேட்டா? டெம்ட் ஆகுமாவா? அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜிவ்வுனே தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு அது ஃபீல் ஆச்சு. என்னடா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாண்டா, நீ என்னை வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிப்பேன். ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பேன். என்னுடைய பாடியும் அப்படி ஒரு இன்ச் கூட கேப் இருக்காது. அவ்வளோ டைட்டாக என்னை ஹக் பண்ணியிருப்பேன். அந்த டைம் இது படுதல்ல, இது என் மேலே எனக்கு ஃபீல் ஆகும். அப்போது உன்னுடைய கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஏன்னா நீ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கே நான் என்னை காயப்படுத்திடுவியான ஒரு பயத்தில் என் ஃபோர்கையில் கிஸ் பண்ணிட்டு என்னை விட்டு தள்ளி போய் படுப்பேன். அந்த சோஃபாவில் போய் படுத்துப்பேன். அப்போல்லாம் நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா? ஏன் ஜங்குக்கா, ஏன் என்னை விட்டு போகிற? என் கூடவே இரு, என் கிட்டேயே இரு, என்னை விட்டு போகாத, என் கிட்டேயே படுத்துக்கோ. உனக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாமே பண்ண. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. உனக்குள்ளே நான் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். உன்னை அப்படியே நான் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன் பாடியோட என் பாடி எப்பயுமே அட்டாச் பண்ணியே இருக்கணும். ஜங்குகா என்ன பண்ணுற ஜங்குகா? இன்சிட் பண்ணுற? இல்லைடா, என் பாப்பாவோட மைண்டுக்குள்ள இதெல்லாம் தோணுமா என்ன? இந்த குட்டி பிரெயின்குள்ள நிறையா யோசிப்பேன். நமக்குன்னு 2 பேபி, 2மே உன்ன மாதிரி ரொம்ப க்யூட்டா அழகா நல்லா இருக்கும்ல. என்ன மாதிரியா? ஆமாம், என்ன சொன்ன? என்ன மாதிரி க்யூட்டாவா? அப்போது நான் க்யூட்டா? நான் சாக்லேட் பையனா என்ன? இல்லவே இல்லை. ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? மூவ் பண்ணாதுன்னு சொன்னல. இல்லைடா, லைட்டாக இந்த இடத்துல படாமல் இருந்தது. அந்த இடத்துல பட்டா எப்படி இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அதனால தான் லைட்டாக மூவ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்ல, அது சொல்லு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நமக்கு என்ன 2 பேபி ஒன்றை மாதிரியே பிறக்கணும்னு சொன்னேன். டேய் அதில்லடா, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்ல. நான் உனக்கு சாக்லேட் பையனா? சொல்லு, நான் உனக்கு சாக்லேட் பையனா என்ன? சாக்லேட் பையனா இல்லை, நீ டபுள் பன்னி தெரியுமா? என்ன டபுள் பன்னியா? நல்லா இருக்கே, என்னடா அது டபுள் பன்னி? ஆமாம், உனக்கு கோவம் வந்தா என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா. பாரு எத்தனை பாக்கெட்ஸ், இங்கே பாரு, வெட்டு ஃபுல்லாக இது மட்டும்தான் கிடக்குது. ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு பார்க்குற? என்னை மட்டும் பாரு, என்ன பாரு, என் பாடி பாரு, என் தம்பியை பாரு. உனக்காகவே என்கிட்டே இருக்க என் தம்பியை பாரு. நீ இப்போ ஊன்னு சொன்னேன்னு போதும், மறுபடியும் என் தம்பி உனக்குள்ளே வந்து ஒரு அழகான ஒரு லவ் மேக்கிங் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படியா? சொல்லிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒட்டி பிச்சை விட்டுருவேன் பார்த்துக்கோ. போ, நாளைக்கு ஸ்கூல் போகணும் தெரியுமா? என்ன சொன்ன? என்ன சிரிக்கிற? நாளைக்கு நான் ஸ்கூல் போகணும். எப்படி வாத்துக்கொள்ளியாட்டம் தத்தி நடக்க போறியா என்ன? ஏன் நான் நல்லா நடப்பனே? பாப்பா நடக்க முடியாதுடா. ஏன் 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 அப்படி சொல்ற? வலிக்குதுன்னு சொல்ற. எப்படி நடக்க போற? தத்தி வாத்துக்கொள்ளியாட்டமா? இதோ உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடப்பானே வாத்துக்கொள்ளியாட்டம் தத்தி அந்த மாதிரியா? இப்போ எதுக்கு அவனை இழுக்கிறான்? இல்லை, சும்மா தோணுச்சு சொன்னேன். அப்படி தான் நடந்து போறியா என்ன?
ஏன் அப்படி சொல்கிற? அப்படி தான் நடப்பனா என்ன? அப்பா நீ இப்போ கீழே இறங்கி நடந்துன்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி தான் நடப்பேன். அதுக்குன்ட்டு அப்பா திட்ட மாட்டாரா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஓகே? நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் நாளையிலேருந்து அடுத்த நாள்லேருந்து வேணால் ஸ்கூல் போயிடும், ஓகே? அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டியா? என்ன சொன்ன? கேட்கல. இல்லை, அதுக்கப்புறம் நமக்குள்ள இந்த மாதிரி எதுவும் நடக்காதா? ஏன் நடக்காது? என் பாப்பா குழந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நான் மறுபடியும் மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் ஒன்று உங்கள் அப்பா அம்மா இருக்க மட்டும் தெரியாமல் பண்ணு. உங்கள் அப்பனுக்கு, என் அப்பனுக்கு, என் அத்தாளுக்கு, உன் அத்தாளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பண்ணு, சரியா? நான் உனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன், போதுமா? பனிஷ்மெண்ட் கொடுப்பியா? ஆமாம், பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். எப்படி? இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கியே அந்த மாதிரியா? அதை விட அதிகமாக இருக்கும். இப்போது ஸ்ட்ராபெரி, பனானா, அப்புறம் சாக்லேட், இதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அங்கே பாரு. ஆ இது எல்லாத்தையும் உன் கூட பண்ணணும். லிப்ஸ் வலிக்குது. லிப்ஸை பார்க்கும்போது ஸ்ட்ராபெரி தாண்டா ஞாபகம் வருது. அப்படியே வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிடணும் போல இருந்தது. அதுதான் லைட்டாக கடிச்சிக்கிட்டேன். சி போடா. சங்குக்கா, என்ன இத்தனை பாக்கெட்ஸ் வாங்கி வச்சுருக்க? இல்லை, எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ தப்பு பண்ண தான் போகிற. அது எதுக்கு உங்ககிட்ட திட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹார்ட்டாக முடிச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த 2 நாளைக்கு நீ எந்திரிக்க மாட்ட, ஒழுங்காக படிப்ப. இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக தான் படிக்க போகிறேன். நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன். அப்படியா? பார்க்கலாமே எத்தனை நாளைக்கு தான். அப்படியா? சரி ஜங்குக்கா, அவன்கிட்ட நான் அவனை கேட்கணும். என்ன கேட்க போகிறேன் சொல்லு. ஒரு வேளை லைஃப்பில் என்னை மீட் பண்ணாமலே இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? ஜங்குக்கா சொல்லு. ஏன் அப்படி என்ன பார்க்குற? சொல்லுடா மாமா. ஜங்குக் மாமா சொல்லு மாமா. என்ன பண்ணியிருப்பேன்? இதை விட அழகா சூப்பர் ஃபிகராக பார்த்து மேட்ரை முடிச்சுட்டு, சி போட பொறுக்கி, இதுதான் பண்ணியிருப்பியா நீ? எதுக்குடா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற? தெரியலையா? இல்லை உனக்கு புரியலையா? தான் ஒன்று என் லைஃப்பில் மீட் பண்ணாமல் இருந்திருந்தா, சீரியஸாக சொல்கிறேன், என் லைஃப் இவ்வளோ அழகாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ வந்ததுக்கப்புறம் நான் ஏன் உயிரோடு இருக்கேன், யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், ஹாப்பினஸ்னால் என்ன, இதெல்லாமே உன் கூட இருந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு தெரியுமா, உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதான் சொல்கிறேனே, உன்னை மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ தான், ஐ லவ் யூ. என் லைஃப்பில் வந்ததுக்கு, என் லைஃப்பை இவ்வளோ அழகாக மாற்றினதுக்கு, என் லைஃப்பில் இவ்வளோ அழகாக கொண்டு போக முடியுமான்னு என்னை யோசிக்க வச்சதுக்கு எல்லாத்துக்குமே லவ் யூ ஸோ மச். ஓய் பாப்பா, பாப்பா என்ன பார்க்குற?
என்னை இவ்வளோ லவ் பண்ணுறியா? ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த வானத்துக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ம் அந்த மாதிரி தான் உன் மேலே நான் வச்சிருக்க லவ்க்கு எல்லையே கிடையாது, அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இந்த ஜென்மம் முழுக்க முழுக்க நான் லவ் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டுகிட்டே இருக்க போகிற. அப்படியா? ஏய், என்ன அப்படியான்னு கேட்குற? சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சங்குக்கா. சொல்லு பாப்பா. நான் உன்னை என் லைஃப்பில் மீட் பண்ணாமல் இருந்திருந்தா தெரியல, நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற தெரியுமா? ஒரு பேபியை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிற. தெரியல ஜங்குக்கா, உன்னை என் லைஃப்பில் நான் பார்க்காமலே இருந்திருந்தா நான் என்ன என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல. இவ்வளோ ட்ரூவான ஒரு லவ்க்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரியல. ஓய், என்ன பேசிகிட்டு இருக்க? நீ டிசர்வ் தெரியுமா? அவ்வளோ ஒர்த்து. என் லவ்க்கு, மொத்த லவ்வுக்கும் நீ மட்டும்தான் ஒர்த்து. உன்னோட லவ்க்கு எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் ஒர்த்து. புரியுதா? புரிஞ்சுதா? சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத, சும்மா கட்டுப்பை கலப்பிட்டு இருக்காத. உன்னோட லவ் எல்லாமே எனக்கு மட்டும்தான். சரி ஜங்குக்கா, எல்லாமே உனக்கு மட்டும்தான். ஜங்குக்கா, தெரியல, உன்னை நான் மீட் பண்ணாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பனால எனக்கு தெரியல. உன்னை நான் அந்த சிக்னலில் பார்க்காமலே இருந்திருந்தேன். நான் பாட்டுக்கு என் லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிருந்தா தெரியல, என் லைஃப் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியல? அந்த சிக்னலை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா வேற மாதிரி எப்படியாவது ஒன்று நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருப்போம். புரிஞ்சுதா? ஏன்னா அந்த ஆண்டவன் ஃபிக்ஸ் பண்ணானோ இல்லையோ, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. லைஃப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணா உன் கூட மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ டூ தயாம், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டே, அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கோட நெக்கு மேலே அவருடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக படுத்துட்ருக்காங்க, அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான். பாப்பா, சொல்ல. சரி, என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? ஏய், அப்படியே படு. என்ன சொல்ல? நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? இல்லை, உன்னை சடனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போது சடனாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? கோவமா? ஏய் தயா, ஏன் அப்படி பார்க்குற? சொல்லு, என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? இருக்கு. தயாங் என்ன சொல்கிற? கோவம் இருக்கு, நிறையா இருக்கு. என்னடா சொல்கிற? எனக்கு புரியல. ஃபஸ்ட் டைம் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக
மூவ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்கா? பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்ட என்னை இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்த. என்னை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? உன் மேலே எனக்கு கோவம் இருக்காதா? சொல்லு, உன் மேலே எனக்கு கோவம் இருக்காதா? சரி சரி சரி, கோவம் வேணாம். இப்போ எதுக்கிட்ட எனக்கு கீழே கொண்டு வந்த? அதான் என் பாப்பா கேட்டால, அதான். சரி, இந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் மறந்துடு. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹனி ஃப்ளேவரில் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன என்ன பேசிகிட்டு இருக்கா? தள்ளு தள்ளு தள்ளு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். உன்னை விட்டால் தானே தூங்க போகிறேன். எப்படி உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அவ்வளோ அழகா அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் டேங்க்கு ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. லைட்டாக மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் ஐ லவ் யூ. பாப்பா மாமா சொல்ல. மாமா மாமா போதும் மாமா, ஐ லவ் யூ மாமா. உள்ள விட்டுருவா. ஏன் பர்மிஷன் கேட்டுட்ருக்க? இல்லை, நீ தானே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும்னு சொன்ன, அதான். உள்ள விட்டுருவா. என்னாச்சு? சும்மா 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 ஆக்ட் பண்ண. உன்னை வலிக்கலையா? ஃபர்ஸ்ட் டைம் வலிக்குதுன்னு சொன்ன. அது நீ ரொம்ப ஹாஷாக பண்ணும்போது வலிச்சது. இப்போ நீ ரொம்ப சாஃப்டாக பண்ணுற. நல்லா இருக்கு, இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஜங்குக்கா, சொல்லடா. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறியா? ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறியா ஒரு லவ்வோட? என்னாச்சு உனக்கு? தெரியல எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. உஸ்மல் எப்பயும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உஸ்மல் என் பாடி மேலே, என் ஷர்ட் மேலே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறியா? ஓகேவா? நீ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டா. ஐ லவ் யூ. சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹார்ட்டாக, அவ்வளோ ஆயில்டாக தான் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவ்வளோ மூவிங் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. அந்த ரூமே ஃபுல்லாக அவ்வளோக்கு வைல்டாக, அவ்வளோ ரொம்ப லவ்வோட ஒரு மூவானிங் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்